நாம் சங்கீதம் 141 5வது வசனத்தை வாச்சு நாம் தியானிப்போம். சங்கீதம் 141 5வது வசனம். நீதிமான் என்னை தயவாய் குட்டி என்னை கடிந்து கொள்ளட்டும், அது என் தலைக்கு எண்ணெயை போல் இருக்கும், என் தலை அதை அல்லல் தட்டுவதில்லை, அவர்கள் இக்கட்டுகளில் நான் இன்னும் ஜெபம் பண்ணுவேன். அதாவது இந்த புத்திமதி அப்படின்னு வரும்போது ஒரு உலக மனுஷன் சொன்னார், அது விளக்கெண்ணெய் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு. அப்படின்னா கொடுக்கறதுக்கு நல்லாயிருக்கும், குடிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். விளக்கெண்ணெய் குடித்தா என்ன ஆகும்னா வயிற்ற கலக்கி வெளியே போக வச்சிரும். அதே மாதிரி தான் புத்திமதிகள் அப்படின்னு சொல்கிறது அநேக நேரங்களில் இலவசமாக கிடைக்கக்கூடிய ஒன்று. நம்ம ஒரு வீடு கட்டினோம்னாக்கும் போகிறவங்க வர்றவங்கள்லாம் வந்து நிலையை எங்கே வைக்கலாமே, இந்த ரூம் எப்படி போட்டிருக்கலாமே, பின்னாடி இடம் போட்டிருக்கலாமே, அப்படி இப்படின்னு ஏதாவது ஒரு ஆலோசனை சொல்லிகிட்டே இருப்பாங்க. அதே மாதிரிக்க நமக்கு வந்து நிறைய ஆலோசனைகளை சொல்கிறவங்க ஃப்ரீயாக தேவையில்லாமல் வந்து கூட நம்ம வாழ்க்கையில் தலையிடுவாங்க. ஆனாலும் கூட யாரெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் உண்மையான அக்கறையோடு கூட நமக்கு புத்திமதி சொல்கிறார்களோ அதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி ஏற்றுக்கொள்ளேன்னு சொன்னால் நாம் வந்து மோசம் போயிடுவோம். எனவே நீ அந்த புத்திமதிகள் அல்லது கடிந்து கொள்ளுதல், ஃபேர் கிரிட்டிசிசம், அதாவது நம்முடைய நலனில் அக்கறை விரும்பி நம்மை கடிந்து கொண்டு நம்முடைய தவறுகளை திருத்த விரும்புகிறவரிடத்தில் நான் அந்த ஆலோசனையை எப்படி ஏற்றுக்கொள்ளணும், அதுக்கு எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதையும், புத்திமதி சொல்கிறவங்க எப்படி சொல்லணும் அப்படிங்கிறதையும் குறித்து வேதத்தில் உள்ள வசனங்களை நான் தியானிக்க விரும்புகிறேன். நான் தேர்ந்தவனாக அல்ல, தேர விரும்புகிறவனாகவே நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த ஆலோசனையை சங்கீதம் 141:5 தாவீது என்ன சொல்கிறார் அப்படின்னா, என்னுடைய ஃபுட் நோட்டில் உள்ளதை வாசிக்கிறேன். நோபடி ரியலி லைக்ஸ் கிரிட்டிசிசம். யாருமே வந்து புத்திமதிகளை அல்லது கடிந்து கொள்ளுதலை விரும்புகிறதே இல்லை. எவ்ரிபடி கேன் பெனிஃபிட் ஃப்ரம் இட் வென் இட் இஸ் கிவன் வைஸ்லி அண்ட் டேக்கன் ஹம்பிளி. ஞானமாய் புத்திமதி சொல்லும் பொழுது, தாழ்மையாய் அதை ஏற்றுக்கொள்ளும் போதும் அதனால் நம்ம நல்ல பயனை பெற முடியும். அதாவது புத்தி சொல்கிறவங்களும் ஞானமாக சொல்லணும், அதை ஏற்றுக்கொள்வர்களும் தாழ்மையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். டேவிட் சஜஸ்டட் ஹவு டு அக்செப்ட் கிரிட்டிசிசம். அதாவது நம்ம வந்து நம்முடைய காரியங்களை சீர்தூக்கி பார்த்து கடிந்து கொண்டோ அல்லது சீர் பொருந்தும் பொருட்டோ ஆலோசனை சொல்லும்போது அதை எப்படி ஏற்க வேண்டும் என்று சொல்கிறார். டோன்ட் ரெஃப்யூஸ் இட். நம்பர் 1. அதுதான் நாம் வந்து அந்த 5வது வசனத்தில் 3வது வரியில், என்னுடைய வேதாகமத்தில் 3வது வரியில் எழுதியிருக்கு, உங்கள் இதில் எப்படி இருக்குன்னு தெரியல. டு நாட் லெட் மை ஹெட் ரெஃப்யூஸ் இட். நீதிமான் வந்து என்னை தயவாய் குட்டி என்னை கடிந்து கொள்ளட்டும், அது என் தலைக்கு எண்ணெய் போல் இருக்கும். அப்படின்னா தயவாய் குட்டி அப்படின்னா லெட் ஹிம் கரெக்ட் மீ கைண்ட்லி வித் கைண்ட்னஸ். டோன்ட் ரெஃப்யூஸ் இட். நான் அதை மறுக்கக்கூடாது, ஏற்றுக்கொள்ள நான் தயங்கக்கூடாது. 3வது என்னென்னா கீப் குவைட், டோன்ட் ஃபைட் பேக். அப்படி உங்களை கடிந்து கொண்டு புத்தி சொல்லும்போது அமைதியோடு ஏற்றுக்கொள்ளுங்க. அதை வந்து நீங்கள் எதிர்த்து கலகம் பண்ணாதீங்க. நம்முடைய சகோதரர்களுக்குள்ளே நான் வந்து அநேகம் பேரிடத்தில் இப்படிப்பட்ட நல்ல பண்பை நான் பார்த்துருக்கிறேன். ஆலோசனை சொல்லும்போது ஏற்றுக்கொள்வார்கள், கடிந்து கொண்டால் கூட எதிர்த்து பேச மாட்டாங்க. ஆனால் அவருடைய உள்ளத்தில் எப்படி இருக்குன்னு தெரியாது. உண்மையிலே என்ன உள்ளத்தில் வந்து கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா எபிரேயர் 12:11 நம்ம வாசிக்கிறோம், எந்த சிற்றையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும், ஆகிலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதான பலனை தரும். ஆதலால் நெகிழ்ந்த கைகளையும் தளர்ந்த முழங்கால்களையும் நீங்கள் திரும்ப நிமிர்த்தி அப்படின்னு வாசிக்கிறோம். அது WPTC. எந்த தண்டனையும் அந்நேரத்தில் மகிழ்ச்சிக்குரியதாக இருப்பதில்லை, ஆனால் பிறகு அதில் பழகியவர்கள் நேர்மையான வாழ்விலிருந்து வருகிற சமாதானத்தை அனுபவிப்பார்கள். எச்சரிக்கையாயிருங்கள். அப்போ யாரும் நமக்கு வந்து புத்திமதி சொல்லும்போது அல்லது கடிந்து கொள்ளும்போது அது மகிழ்ச்சியாக இருக்காது, வருத்தமாக தான் இருக்கும். நாம் செய்கிறத வந்து யாராவது ஒருத்தர் வந்து சும்மா சாப்பிட்டா சொன்னால் கூட ஏன் இப்படி செய்யலாமே அப்படின்னு சொன்னால் கூட ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் இதில் ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இந்த புத்திமதிகளில் ஏற்றுக்கொள்வது, ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறது, அல்லது புத்திமதி சொல்லும்போது எப்படி நம்ம எதிர்வினை ஆற்றுகிறோம், ஹவு டு வி ரெஸ்பாண்ட், அது வந்து நம்முடைய உண்மையான அந்தரங்க நிலைமையை வெளிப்படுத்துகிறது.
நீதிமொழிகள் 9வது அதிகாரம் 7லிருந்து 9 வசனம் வரைக்கும் வாசிப்போம். நான் இங்கிலீஷில் வாசிக்கிறேன். He who corrects a scoffer gets dishonor for himself, and he who reproves a wicked man gets insult for himself. அதில் பாருங்கள், பரியாசக்காரனை கண்டிக்கிறவன் வெட்கமடைகிறான், துன்மார்க்கனை கண்டிக்கிறவன் தன்னை கரைப்பிடித்துக் கொள்கிறான். பாருங்கள், ஒரு ஸ்காஃபர்ஸ் இங்கிலீஷில் போட்டிருக்கு. பரியாசம் பண்ணுகிற ஒரு மனிதர்களாக இருந்தால், நம்ம யாருமே பரியாசக்காரனா துன்மார்க்கனா அல்லது அப்படின்லாம் நம்ம நம்மளை நினைக்கவே மாட்டோம். நம்ம நீதிமான்கள், நான் செய்கிறது கரெக்டு அப்படி தான் நினைப்போம். ஏன்னா நம்முடைய பார்வைக்கு அது நீதியாக நியாயமாக தெரிகிறதுனால தான் ஒன்ற காரியத்தை செய்கிறோம். ஆனால் யாராவது ஒருத்தர் நீங்கள் இப்படி செஞ்சுருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னால் நமக்கு உடனே அமைதியாக இருக்கிறோமா, அதை ஏற்றுக்கொள்கிறோமா, அதை ரிஜெக்ட் பண்ணுறோமா, அல்லது அவங்களுக்கு எதிராக பேசுகிறோமா, அவர்களை பரியாசம் பண்ணுறோமா, இதெல்லாம் அங்கே எழுதியிருக்கு பாருங்கள். நீங்கள் கண்டிக்கக்கூடிய ஒரு மனிதன், he who corrects a scoffer, பெருமை கொண்டவனிடம் சென்று அவன் வழிகள் தவறானவை என்று நீ சொல்ல முயற்சித்தால் அவன் உன்னிடமே குற்றம் கண்டுபிடித்து இழிவாக பேசுவான். பாருங்க, போதும். அதாவது நாம் பெருமை உள்ளவர்களாக இருந்தால் அல்லது பரியாசக்காரர்களாக இருந்தால் நம்மகிட்ட யாராவது ஒரு புத்திமதி சொன்னால், அதாவது நம்ம உள்ள பெருமை உள்ளவங்களாக இருக்கிறோமா தாழ்மை உள்ளவங்களாக இருக்கிறோமா, பரியாசக்காரராக இருக்கிறோமா துன்மார்க்கராக இருக்கிறோமா நீதிமானாக இருக்கிறோமா ஞானவானாக இருக்கிறோமாங்கிறது நம்முடைய உள்ளத்துக்குள்ள ஒருவர் நம்மக்கிட்ட பேசும்போது நம்முடைய குறைகளை சுட்டி காட்டும் போது அது ஒருவேளை சரியாக இருக்கலாம் தவறாக இருக்கலாம். ஆனால் அதுக்கு நம்ம எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறோமோ அது நாம் உள்ள எப்படி இருக்கிறோங்கிறத காண்பிக்குது. அதாவது தேவன் நம்ம எப்படி பார்க்குறாருங்கிறத அது வெளியில் காமிக்குது. ஹவு டு வி ரெஸ்பாண்ட் டு தேட்? அது இட் ஷோஸ் வாட் ரியலி வி ஆர் இன்சைட். உள்ள நம்ம எப்படி இருக்கிறோங்கிறத அது வெளியரங்கமாக்குறது. நம்ம பரியாசக்காரராக இருந்தால் என்ன சொல்லியிருக்கு வாசிங்க. பெருமை கொண்டவனிடம் சென்று அவன் வழிகள் தவறானவை என்று நீ சொல்ல முயற்சித்தால் அவன் உன்னிடமே குற்றம் கண்டுபிடித்து இழிவாக பேசுவான். அவங்கள்ட்ட நீங்கள் ஒருத்தர்கிட்ட போய் சொல்கிறாங்க அல்லது நம்மகிட்ட ஒருத்தர் சொல்கிறாங்க, நாம் அவங்ககிட்ட குற்றம் கண்டுபிடிச்சி அவங்கள இழிவாக பேசுகிறோம் அப்படின்னா, நீ என்ன யோகியனா, நீ என்ன என்கிட்ட பேசுறது அப்படின்னு சொன்னோம்னா நாம் யார் அப்படின்னா நாம் யார் பெருமை உள்ளவர்கள். நமக்கு தெரியல. வேதம் நம்மை காட்டும் கண்ணாடி. இட் இஸ் எ மிரர். இட் ஷோஸ் ஹவ் வி ஆர் இன்சைட். நம்ம உள்ளுக்குள்ளே என்ன இருக்குங்கிறத நமக்கு கண்ணாடியை போல காட்டுகிறது வேதம். பாருங்கள், ஒருவர் நம்மகிட்ட புத்தி சொல்லும்போது அவர்களை நாம் கேலி பேசுகிறோம் அல்லது அவங்களுடைய குறைகளை சுட்டி காட்டுறோம் அல்லது சண்டை போடுற மாதிரி பேசுகிறோம் அப்படின்னா நாம் பெருமைக்காரர்கள் அல்லது பரியாசக்காரர்கள். அடுத்து என்ன எழுதியிருக்கு? அவன் தேவனுடைய ஞானத்தையும் கேலி செய்வான். ஒரு கெட்டவனிடம் அவன் தவறானவன் என்று நீ சொன்னால் அவன் உன்னையும் கேலி செய்வான். எனவே ஒருவன் மற்றவர்களை விட தான் மேலானவன் என எண்ணிக்கொண்டிருந்தால் அவன் வழிகள் தவறானவை என்று அவனிடம் சொல்ல வேண்டாம். இதற்காக அவன் உன்னை வெறுப்பான். ஆனால் நீ ஒரு புத்திசாலிக்கு உதவி செய்தால் அவன் உன்னை மதித்து போற்றுவான். ஒரு நீதிமானாக இருக்கிறான் அப்படின்னா நீ அவன்கிட்ட போய் புத்தி சொன்னீங்கன்னா, நான் பார்த்துருக்கேன் சில பிரதர்ஸ்க்கு ஏதாவது அட்வைஸ் பண்ணும்போது சொல்லுவாங்க, பிரதர் தயவுசெய்து எனக்கு சொல்லாமல் விட்டுறாதீங்க, என் குறைகளை சுட்டி காட்டுங்க, நான் திருத்திக்கிறேன்பாங்க. மற்றவர்கள் என்னுடைய குறைகளை சுட்டி காட்டும் போதும் நான் வெளியரங்கமாக பேசாட்டா கூட என் இருதயத்துக்குள்ளே கொஞ்சம் அப்படி ஒரு நம்ம சரியாக தானே செஞ்சோம், என்ன இப்படி சொல்கிறாங்களே அல்லது நம்மளை தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்களே அப்படின்லாம் எண்ணங்கள் வரதான் செய்யும். ஏன்னா நம்ம எபிரேயர் 12:11 வாசித்தோம், எந்த ஒரு கடிந்து கொள்ளுதலும் அல்லது சிக்ஷையும் தற்காலிகத்தில் அது இனிப்பாக இருக்காது, கசப்பாக தான் இருக்கும். எப்படி ஒரு பிள்ளையை கம்பிட்டு அடித்தோம்னா அது எப்படி இருக்குமோ அது மாதிரி தான். ஆனால் நாம் உள்ளுக்குள்ள தாழ்மையுள்ளவர்களாக இருந்தோம்னா நாம் கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்வோம். சரி, அப்போதைக்கு அது கசப்பாக இருந்தால் கூட ஏன் இப்படி சொல்கிறாங்க, நம்மக்கிட்ட என்ன குறை இருக்குன்னு நம்ம ஆராய்ஞ்சு பார்ப்போம். ஆனால் நம்ம பெருமை உள்ளவர்களாக இருந்தோம்னா அல்லது நம்மையே நீதிமான்கள் என்று எண்ணிக்கொண்டிருந்தோம் என்று சொன்னால் அவர்களை நாம் கடிந்து கொள்வோம், அவரிடத்துல சண்டை போடுவோம், அவரிடத்துல அவர்களை பரியாசம் பண்ணுவோம். சில இடங்கள் நான் பார்த்துருக்குறேன், நம்ம சபையே குறை சொல்கிறவங்க, மூப்பர்களை குறை சொல்கிறவங்க, யாராவது ஒருத்தர்கிட்ட போய் பேசுனா அவங்ககிட்டே சொல்லுவாங்க அவங்க சிஎஃப்சி அப்படிம்பாங்க, உங்கள் சபைம்பாங்க, மூப்பர்கள்பாங்க. ஆக இதெல்லாம் எதை காட்டுகிறது? நம்ம உள்ளுக்குள்ளே பெருமையாக இருக்கிறோம், உள்ள பெருமையாக இருக்கிறோம். நாம் ஒரு பரியாசக்காரர், நாம் தாழ்மை உள்ளவர்கள் அல்ல. தாழ்மை உள்ளவர்களாக இருந்தால் அங்கே என்ன எழுதியிருக்கு? மறுபடியும் வாசிங்க அதை, அந்த 7லேருந்து 9 வரைக்கும் மறுபடியும் நீ தான் தொடர்ச்சியாக வாசிங்க. பெருமை கொண்டவனிடம் சென்று அவன் வழிகள் தவறானவை என்று நீ சொல்ல முயற்சித்தால்
அவன் உன்னிடமே குற்றம் கண்டுபிடித்து இழிவாக பேசுவான். இது எதை காட்டுகிறது? நாம் ஒருத்தர் பேசுகிறோம், அவர் நம்மகிட்டே குற்றம் கண்டுபிடித்து இழிவாக பேசினா அவர் பெருமை உள்ளவர் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். we can have a discernment. he is a proud person. next time அவர்கிட்ட போகவே கூடாது. ஏன்னா அவர் ஏற்றுக்கொள்வதற்கு ரெடியா இல்லை. அவர் தன்னை பற்றி ஒரு பெருமையான எண்ணம் உள்ளவராக இருக்கிறார், நீதிமான் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார். அவரிடத்துல பேசுவது வீண். அப்புறம் அடுத்து, அவன் தேவனுடைய ஞானத்தையும் கேலி செய்வான். ஒரு கெட்டவனிடம் அவன் தவறானவன் என்று நீ சொன்னால் அவன் உன்னையும் கேலி செய்வான். எனவே ஒருவன் மற்றவர்களை விட தான் மேலானவன் என எண்ணிக்கொண்டிருந்தால் அவன் வழிகள் தவறானவை என்று அவனிடம் சொல்ல வேண்டாம். அவன்கிட்ட சொல்ல வேண்டாம். யாரெல்லாம் பெருமையா இருக்கிறானோ அவன்கிட்ட சொல்லாத. என்ன இப்படி சொல்லியிருக்கு? ஜாக் ஒரு முறை சொன்னார், அதாவது நீங்கள் சபையில் வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளும்போது அங்கே பேதுரு போன்றவர்கள் இருப்பாங்க, அந்திரேயா போன்றவர்கள் இருப்பாங்க, யூதாஸ் போன்றவர்களும் இருப்பார்கள். நீங்கள் பேச எந்திரிச்ச உடனே நீங்கள் ஏதாவது ஒரு வார்த்தையை பேசணும்னு போவீங்க. அது பேதுருவோ அல்லது அந்திரா போன்றவர்கள் மென்மேலும் வளருவதற்கு ஆர்வமாய் சபைக்கு வந்திருக்கிறவர்கிட்ட வார்த்தையை பேசும்படி நீங்கள் போவீங்க. ஆனால் உங்களுடைய கண்களில் இப்போ சாத்தான் யாராவது ஒரு யூதாஸ் போன்ற ஒரு நபரை காட்டுவான். நீங்கள் உடனே உங்கள் சப்ஜெக்டே மாற்றிட்டு நேரம் அவருக்கு நேரம் போட்டுக்கிட்டு இருப்பீங்க. வளர வேண்டும் என்று அவர்கள் அந்த வார்த்தையை ஏற்க மாட்டார்கள். யூதாசை தேவன் கடிந்து கொண்டார், மென்மையாக கடிந்து கொண்டார் ஆண்டவர். இந்த ஸ்ரீயை ஏன் தொந்தரவு பண்ணுகிறீர்கள்? அவள் என்னை அடக்கம் பண்ணும் நாளுக்கென்று இதை வைத்திருந்தாள் என்று தான் சொன்னார். அந்த ஒரு வார்த்தை அவனால் தாங்கிக் கொள்ள முடியல. அவன் என்னை காட்டி கொடுக்குறேன், நீங்கள் என்ன தருகிறேன்ட்டு கேட்டான். இப்போ யூதாஸ் காரியத்துக்கு இனிமேல் அவர்கிட்ட ஆலோசனை சொல்ல என்ன இருக்குது? ஆண்டவர், நீ போய் செய்கிறதை சீக்கிரமாக செய், அவ்வளோதான். அதுக்கு முன்னாடி அவர்கிட்ட ஆலோசனை சொல்லலை. ஏனென்றால் மென்மையாக பேசினாலும் சரி, கடிந்து கொண்டு பேசினாலும் சரி, அவர் ஏற்கவே மாட்டார்கள். ஒரு சிலர் பார்த்துருக்கேன், அவங்க ஆலோசனை சொல்கிறத ஏற்றுக்கொள்வாங்க. அந்த நேரத்தில் கஷ்டமாக இருந்தாலும் அடுத்த ரியலைஸ் பண்ணிவிட்டு, பிரதர் நீங்கள் சொன்னது நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சிலர் என்ன செய்வாங்கன்னா பார்க்கவே தவிர்ப்பார்கள், நம்மளை விலகி போவாங்க, நம்மளை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. வெளியில் பேசாட்டாலும் உள்ளுக்குள்ளே ஒரு கசப்பை வச்சுருப்பாங்க. அப்படியே விலகி விலகி போயிட்டுருப்பாங்க. நம்ம முகத்தில் விழிக்க விரும்ப மாட்டாங்க. அது தற்காலிகமாக அப்படி தான் இருக்கும். அதை நான் ஏன்னா நம்ம எல்லாருமே மனிதர்கள் தான். அந்த நேரத்தில் நம்ம கஷ்டமாக இருக்கலாம். ஆனால் நம்ம ஆவிக்குரியவர்களாக இருந்தால் தேவ சமூகத்தில் போய் ஜெபம் பண்ணி, ஆண்டவரே அவங்க சொன்னவருடைய நோக்கம் என்ன, ஒருவேளை அவர்கள் தவறாக கூட புரிந்து கொண்டிருக்கலாம், மிஸ் அண்டர்ஸ்டூட். அப்படி இருந்தால் கூட பரவாயில்ல, நான் சரியாக இருந்தால் எடுத்துக்கொள்ளட்டும், தவறாக இருந்தால் விட்டுறட்டும். ஏன்னா அவங்க கடவுள் கிடையாதுல்ல, என்னுடைய இருதயத்தை எல்லாவற்றையும் அவர்கள் அறிந்தவர்கள் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். அதுதான் நீதிமான் என்னை தயவாய் கடிந்து கொட்டட்டும், அது என் தலைக்கு எண்ணெய் பூசினது போல. கொட்டுறது எண்ணெய் பூசு போல இருக்கும் அப்படின்னா அவர் தயவாய் சொல்லணும், அது என் தலை அள்ளத்தட்டவே கூடாது, அது எண்ணெய் பூசுறது மாதிரி என்னை ஏற்றுக்கொள்ளணும். அதுக்கு நான் மாறுத்தாரம் பேசவே கூடாது. இதுதான் தாவீது பழைய ஏற்பாட்டின் காலத்தில் வாழ்ந்தவர் அவர் தன்னை குறித்து சொல்கிறார். இங்கே நீதிமொழிகளில் ரொம்ப தெளிவாக எழுதியிருக்கு. அறிவாளிக்கு போதித்தால், பிரதர் சாக் சொல்லுவாங்க, நீங்கள் அங்கே இருக்கிற பேதுருக்கும் அந்திரேயாவுக்கும், அதாவது யாரெல்லாம் வார்த்தையை கேட்டு வளர வேண்டும் என்று நினைத்து வந்திருக்கிறார்களோ அவர்களுக்கு பேசுங்க, அது பிரயோஜனமாக இருக்கும். உங்கள் வார்த்தையை கேட்க விரும்பாதவர்கிட்ட போய் டயத்தை எதுக்கு வேஸ்ட் பண்ணணும்? நான் பார்த்துருக்கேன், நிறைய சகோதரர்கள்ட்ட மணிக்கணக்காக பேசுவேன், கேட்டுட்டு போவாங்க, அப்புறம் போய் செய்யவே மாட்டாங்க. எஸ்ஸுமாங்க ஒரு சிலர் செய்ய மாட்டாங்க. அப்போதைக்கு மனம் திரும்பினது போல் பேசுவாங்க, அப்புறம் அதை அள்ளத்தட்டுவாங்க, பகைப்பாங்க, நமக்கே புத்தி சொல்கிற மாதிரி கடிந்து கொள்வாங்க. ஸோ இட் இஸ் வேஸ்ட் டு ஸ்பெண்ட் டைம் வித் தம். இப்போல்லாம் நான் ரொம்ப மனம் திரும்பியிருக்கிறேன் இந்த விஷயத்தில். அதாவது யார் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுக்கு புத்தி சொல்லுவேன், யார் நம்முடைய ஆலோசனை ஏற்க மாட்டாங்களோ அவங்களுக்கு ஐ வில் அவாய்ட். இட் இஸ் எ வேஸ்ட் ஆஃப் டைம். அவங்களுக்கும் வேஸ்ட்டு, நமக்கும் வேஸ்ட்டு. ஒரு சிலர் நான் பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறேன், எனக்கு ஆலோசனை சொல்லுங்கம்பாங்க. ஏதாவது நம்ம கேட்டு நம்ம சொல்கிறதான் செய்ய போகிறது போல் வருவாங்க, ஒன்றுமே செய்ய மாட்டாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க இஷ்டப்படி தான் செய்வாங்க. நமக்கு சொல்கிறதெல்லாம் கேட்கணுங்கிறது அவங்களுக்கு அவசியம் கிடையாது. ஆனால் அவசியம் இல்லாமல் நம்ம டயத்தை ஏன் வேஸ்ட் பண்ணணும்? அதாவது மூடத்தை கொள்ளும்படி ஞானத்தை கொள்ளும்படி மூடனுடைய கையில் ரொக்கம் எதற்கு, அதன் மேல் அவனுக்கு விருப்பம் இல்லைன்றிருக்கு. அப்படின்னா படிக்கிறதுக்கே விருப்பம் இல்லாதவனுக்கு டியூஷன் வேறு வச்சு கொடுத்து என்னத்துக்கு பணத்தை வேஸ்ட் பண்ணுற அப்படின்னு அர்த்தம். ஏன்னா அருமையானவர்களே, இன்னொரு வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். ஏன்னா இந்த வார்த்தைகள் அது வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்கள் போன்ற அருமையான வார்த்தைகள். நம்ம சபைக்கு ரொம்ப நாள் வரலாம், இந்த வார்த்தைகளை கேட்டுட்டு அதையெல்லாம் ஏற்றுக்கொள்ளணும்னு வச்சுக்கோங்களேன். யாக்கோபில் எழுதுவார், கண்ணாடியில் முகத்தை பார்த்துட்டு இந்த இடத்துல ஏதோ கருப்பாக இருக்குது, இந்த இடத்துல ஒரு கறி இருக்குது, அழுக்கு இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் போனோன்னே மறந்துட்டு நீ வாட்டில் போனீங்கன்னா கண்ணாடி பார்த்தது வேஸ்ட்டு தானே.
சபைக்கு வந்ததே வேஸ்ட்டு தானே, வார்த்தையை கேட்டதே வேஸ்ட்டு தானே. எல்லாரும் வந்து வார்த்தையில் உட்காந்து, பழைய ஏற்பாட்டில் ஒரு வசனம் இருக்குது, எல்லாரும் உனக்கு முன்னாடி வந்து நீ வந்து அந்த நல்ல இசையை கேட்கறதுக்கு உட்கார்ந்து இருக்கிறது போல் உன்னுடைய பிரசங்கத்தை கேட்குறாங்க. புதுசாக என்னமா சொல்ல மாட்டாங்களா, இன்றைக்கி வந்து இந்த வார்த்தைக்கு எப்படி விளக்கம் சொல்கிறாங்க அப்படின்ட்டு தலையாட்டுவாங்க, மெச்சிக்கொள்வாங்க. ஆனால் நல்ல இனிய குழல் வாத்தியங்கள் இசைக்கிற ஒரு மனிதனுக்கு முன்பாக இசையை ரசிக்கிறது போல் அவர்கள் தலையாட்டி கொண்டு கேட்பாங்க. ஆனால் அவருடைய இருதயமோ அங்கே இல்லை. அது எங்கே இருக்குது? ரொம்ப தூரமாக இருக்குது. சில சமயத்தில் சபையில் பேசுகிற வார்த்தையில் போய் எனக்கு தான் பேசினார் அப்படிம்பாங்க. இந்த சபையிலே நடந்திருக்கு. ஒரு சிலர்கிட்ட வார்த்தையை இங்கே கேட்டுட்டு போய் ஒரு முறை ஒரு பிரதர் சொன்னார், பிரதர் நான் அவங்க பக்கத்து வீட்டில் குடியிருக்கிறேன், இன்னைக்கு காலையில் என்ன நடந்ததோ அதை தான் இங்கே பேசுனீங்க, நீங்கள் போன உடனே எனக்கு என்ன நடக்க போதோ தெரியலை, நான் சொல்லி கொடுத்தா பேசுனீங்கன்னு நினைக்க போகிறாங்க அப்படிம்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர்களுக்கு வந்து அவர்களை பற்றி யாரும் டச் பண்ணவே கூடாது, அவர்களை பற்றி குறை சொல்லவே கூடாது. அப்படிப்பட்டவங்ககிட்ட போய் பிரதர் நீங்கள் திருந்துங்க பிரதர் அப்படின்னு சொன்னால், ஆனால் பைபிள் எழுதியிருக்கு எப்படியும் அவன் குற்றப்படுத்தப்படாதபடிக்கு, அவன் வந்து கெட்டு போகாதபடிக்கு அவனை கடிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு எழுதியிருக்கு. ஒரு சகோதரன் தவறு செய்யும்போது அவனை கடிந்து கொள்ள வேண்டும். ஆனால் அவங்களுக்கு ஏற்றுக்கொள்ள மனதே இல்லாதவர்கிட்ட போய் கடிந்து கொண்டு என்ன பிரயோஜனம்? இட் இஸ் பெட்டர் டு அவாய்ட் டைம். அவன் நம்ம வந்து பல்பொடி விளம்பரம் கொடுத்துட்டு பார்த்தா பல்பொடி விளம்பரம் கொடுத்துட்டு கடந்து போயிட்டே இருக்க வேண்டியது. இட் இஸ் எ டோட்டல் வேஸ்ட் ஆஃப் டைம் ஃபார் போத் ஆஃப் அஸ். அதனால் யாருக்கு புத்தி சொல்லணும், யாருக்கு புத்தி சொல்லக்கூடாது, யாருக்கு கடிந்து கொண்டு புத்தி சொல்லணும், யாருக்கு வந்து அவங்களுடைய திராணி அறிந்து மென்மையாக பேசணும். ஸோ இதெல்லாம் வேதத்தில் தெளிவாக இருக்குது. அடுத்து வாசிங்க, நீதிமொழிகள் 8வது அதிகாரம் 33வது வசனம் வாசிங்க. எனது போதனைகளை கேட்டு ஞானம் பெறுங்கள். 32லேருந்தே வாசிங்க. 32. குழந்தைகளே, இப்பொழுது நான் சொல்வதை கவனியுங்கள். நீங்களும் மகிழ்ச்சியாக இருக்கலாம், ஆனால் எனது வழிகளை பின்பற்ற வேண்டும். எனது போதனைகளை கேட்டு ஞானம் பெறுங்கள், அதை கவனிக்க மறுக்காதீர்கள். என்னை கவனிக்கிற எவனும் மகிழ்ச்சியாக இருப்பான், அவன் ஒவ்வொரு நாளும் என் வழிகளை கவனிப்பான், அவன் என் வழியருகில் காத்திருப்பான். என்னை கண்டுகொள்கிறவன் வாழ்வை கண்டுகொள்கிறான், அவன் கர்த்தரிடமிருந்து நல்லவற்றை பெறுவான். ஆனால் எனக்கு எதிராக பாவம் செய்கிறவன் தன்னையே புண்படுத்திக் கொள்கிறான். என்னை வெறுக்கிற அனைவரும் மரணத்தை விரும்புகிறார்கள். பாருங்க, ஹீட் இன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் பி வைஸ் அண்ட் டு நாட் நெக்லெக்ட் இட். ஆலோசனைகளை ஏற்றுக்கொள், அதை வந்து நீ நெக்லெக்ட் பண்ணாத, அப்படின்னா உதாசீனம் பண்ணாத. நீதிமொழிகள் 19வது அதிகாரம் 25வது வசனம். நீதிமொழிகள் 19:25. சிலர் எதற்கும் மரியாதை காட்ட மாட்டார்கள், அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும். அறிவற்றவன் தன் பாடத்தை கற்றுக்கொள்ள கட்டாயப்படுத்தப்படுகிறான், ஆனால் சிறு சிற்றையே அறிவாளிகளை கற்றுக்கொள்ள செய்யும். போதும். ஸ்ட்ரைக் எ ஸ்காஃபர் அண்ட் த நெய்வ் மே பிகம் ஸ்ரூட். எங்கள் சித்தப்பா ஒருத்தர் போலீஸ் இன்ஸ்பெக்டர் இருந்தார். அவர் அந்த காலத்தில் சொல்லுவார், கூட்டமாக இழுக்கும்போது கூட்டத்தை கட்டுப்படுத்திக்க என்ன செய்வாங்களா, அவங்களுக்கு போலீஸ் லாங்குவேஜ், அழுக்கு வேட்டிக்காரனை அடி வெள்ளை வேட்டிக்காரன் பயப்படுவான் பாரு. அவர் சொன்னது எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. அதாவது வெள்ளை வெட்டிக்காரனா கொஞ்சம் படித்தவொடனே செல்வாக்குள்ளவனாக இருப்பான், அவனை போய் அடிச்சினாக்கா உடனே உனக்கு வந்து பிரச்சனை வந்தாலும் வந்துடும். அதனால் அவனை அடிக்க முடியலன்னாக்கா பக்கத்தில் நிற்கிற அழுக்கு வெட்டிக்காரனை போய் அடிக்க போனீங்கன்னா அவன் ஓடுவான், இவனும் சேர்ந்து ஓடிடுவான், ஏன்னா அடி நமக்கு விழுந்துருமுடான்ட்டு அப்படிம்பாரு. நீ என்ன எழுதியிருக்கு அப்படின்னாக்கோ, அது எவ்வளோ உண்மையோ எனக்கு தெரியாது, நியாயமோ எனக்கு தெரியாது. ஆனால் இங்கே என்ன எழுதியிருக்குன்னா, ஸ்ட்ரைக் எ ஸ்காஃபர் அண்ட் த நெய் மே பிகம் ஸ்க்ரூட். சிலர் எதற்கும் மரியாதை கொடுக்க மாட்டார்கள், பரியாசக்காரர்களாக இருப்பார்கள், அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும். அவர்கள் கண்டிக்கப்பட வேண்டும் அல்ல, அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும். ஆலோசனை கேட்க மாட்டாங்க, பரியாசம் பண்ணுவாங்க, எதிர்த்து நிற்பாங்க. அவர்களுக்கு ஒரே வழி பைபிள் இருக்குனாக்க, he has to be punished. ஸ்ட்ரைக், அடின்னு அர்த்தம். அடி இங்கிலீஷில் எழுதியிருக்கு. அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும். அறிவற்றவன் தன் பாடத்தை கற்றுக்கொள்ள கட்டாயப்படுத்தப்படுகிறான். பட் reprove one who has understanding and he will gain knowledge. ஆனால் புத்திமதியை விரும்புகிறவனுக்கு புத்தி சொன்னீங்கன்னா அவன் அறிவில் வளருவான். புத்திமதியை கேட்காம அசட்டை பண்ணுகிறான், அவன் வந்து பரியாசம் பண்ணுறான்னாக்கும் அவன் தண்டிக்கப்படுவதுதான் ஒழிய he has to be stricken, அடிக்க வேண்டும், அவனை தண்டிக்க வேண்டும். அவனை கண்டித்து பிரயோஜனமே இல்லை. பைபிள் எவ்வளோ தெளிவாக சொல்லுது பாருங்கள். அதுக்கடுத்து 19வது அதிகாரம் 25 இப்போ வாசிச்சிட்டிங்க இல்லையா, அதில் 27 வாசிங்க. போதனைகளை கவனமாக கேட்பதை நிறுத்தினால் நீ முட்டாள்தனமான தவறுகளை செய்து கொண்டே இருப்பாய். எப்படி இருக்கு பார்த்தீங்களா? நீ போதனைகளை கவனமாக கேட்பதை நிறுத்தினால், ஒன்ஸ் யூ சீஸ் லிசனிங். ஏதோ சொல்கிறாங்க, இவங்களுக்கு வேறு வேலை இல்லை, என்னத்தை சொல்லிட்டு போகிறாங்க, மணிக்கணக்காக பேசிகிட்டு இருக்காங்க, எப்படா சர்ச்சு முடியும்? அல்லது வந்து ஆலோசனை சொன்னாலும் சரி,
இவர் பெருசாக வந்துட்டார், இவருக்கு வேறு வேலை இல்லை, நீ உன் வேலையை பார்த்துட்டு போயா, மைண்ட் ஒரு பிஸ்னஸ் அப்படின்னு சொல்கிறவங்க இருப்பாங்க. அவங்களுக்கு குறித்து என்ன எழுதியிருக்கு? போதனைகளை கவனமாக கேட்பதை நிறுத்தினால் நீ முட்டாள்தனமான தவறுகளை செய்து கொண்டே இருப்பாய். எப்படி இருக்கு பார்த்தீங்களா? WPTC டிரான்ஸ்லேஷன், வேர்ல்டு பைபிள் டிரான்ஸ்லேஷன் சென்டருடைய தமிழ் மொழிபெயர்ப்பு. போதனைகளை கவனமாக கேட்பதை நீ நிறுத்தினால் முட்டாள்தனமான தவறுகளை செய்து கொண்டே இருப்பாய், செய்து கொண்டே இருப்பாய். பைபிள் தெளிவாக சொல்கிறார். அதுக்கடுத்து ஒரு வசனம், நீதிமொழிகள் 23:9. அப்படியே வரிசையாக நம்ம போயிட்டே இருப்போம். 23:9 வாசிங்க. அந்த காலத்தில் இந்த நீதிமொழியை எழுதினவங்க எவ்வளோ ஆராய்ச்சி செஞ்சு எழுதியிருக்காங்க பாருங்க. வாசிங்க. முட்டாளுக்கு கற்றுக் கொடுக்க முயலாதே, அவன் உனது புத்திமதி வார்த்தைகளை கேலி செய்வான். எப்படி எழுதியிருக்கு பார்த்தீங்களா? யாராவது ஒருத்தருக்கு நீங்கள் புத்தி சொல்கிறீங்க, அவங்க உங்களை கேலி செய்கிறாங்கன்னா தே ஆர் ஃபூல்ஸ். அப்போ பைபிள் சொல்லுது, நான் சொல்லலை. அவன் உன்னை கேலி செய்கிறான் அப்படின்னு சொன்னால் இஸ் எ ஃபூல். அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ நீ கண்டுபிடிச்சிட்ட, அடுத்து நீ அவன்கிட்ட பேசாத, நீ அவனுக்கு புத்தி சொல்லாது. அதான் அர்த்தம். அவனுக்கு புத்தி சொல்லாதப்பா, அவன் உன்னை கேலி செய்வான். இட் இஸ் எ வேஸ்ட் ஆஃப் டைம். அப்படியானால் அவங்க வார்த்தைகளை கேட்டுக்கிட்டே இருக்காங்க, பிரயோஜனமே இல்லைனாக்கா தே ஆர் டெஸ்டைன்டு ஃபார் ஹெல். அவர்கள் நரகத்துக்கும் தண்டனைக்கும் நியமிக்கப்பட்டிருக்கிறார். பார்வன்ட்டு போய் எத்தனை தடவை அவன் கெஞ்சி 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 பிரச்சனை பண்ணி 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 கடைசியில் என்னன்னாக்கா அவர் எல்லாரும் கடலில் மூழ்கடிக்கப்பட்டார்கள். ஸோ முட்டாளுக்கு கற்றுக் கொடுக்க முயலாதே, அவன் உனது புத்திமதி வார்த்தைகளை கேலி செய்வான். அப்படின்னா நீ செய்யாத, விட்டுரு, லீவ் இட். நீ புத்திமதி கேட்குறவங்க உன்னை அசட்டை பண்ணுறாங்கன்னா பேசாத, அவங்கள விட்டுரு. அவங்க வழியிலே நெடுக போய் அவர்கள் தண்டிக்கப்படுவார்கள். ஏன்னா ஆலோசனை கேட்க விரும்பாதவர்கள், புத்திமதிகளை அல்லது திருத்துவதை விரும்பாதவர்கள், அவளை விட்டுரு. அவன் நெடுக போய் அவன் பாதையே வேற. அவன் பெருமையுள்ளவன், அவன் பரியாசக்காரன், அவன் புத்திமதிகளை கேட்க மாட்டான், அவன் நீதிமான் அல்ல. அவன் நெடுக போய் விழ வேண்டிய இடத்துல விழுவான். ஏன்னா he is destined for punishment. ஓகே, இதெல்லாம் கேட்க கடினமாக இருக்கும். ஆனால் இது நம்ம கடினப்படுத்துறதுக்காக இல்லை, ஞானம் அடைகிறதுக்காக தேவன் சொல்கிறார். நாம் இப்படி கேட்கும்போது ஞானம் அடைந்தோம்னா நம்ம மனம் திரும்புவோம். ஆண்டவரே, நீங்கள் எங்களோட பேசுகிறீங்க, நாங்கள் வெளியரங்கமாக அப்படி இல்லாட்டாலும் உள்ள நாங்கள் மதியினர்களும் இன்னும் பரியாசக்காரர்களும் துன்மார்க்கரும் ஆலோசனைகளை அசட்டை பண்ணுகிறவர்களுமாக தான் இருக்கிறோம், எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே அப்படின்னு நம்ம கேட்போம். அதுதான் தாழ்மை. இல்லைன்னா சரி, இவருக்கு வேலை இல்லை, எப்போ பார்த்தாலும் இப்படி தான் பேசுவார். சில பேர் இப்படி சொல்லுவாங்க, எப்போ பார்த்தாலும் இவர் இப்படி தான் பேசுவார், இவருக்கு வேலையே இல்லை. சில பேர் சொல்லுவாங்க, வாரம் பூரா கஷ்டப்பட்டு சபைக்கு 4 ஆறுதலான வார்த்தைகளை கேட்கணும்னு வந்தால் இங்கே என்ன சாட்டடி சவுக்கடியாக இருக்கிறாங்க, அடிக்கிறாங்க, உங்கள் சபையே எனக்கு வேண்டாம் அப்படின்னு போகிறவங்களாம் இருக்காங்க. ஆனால் நாம் உட்காந்து இன்னும் கேட்குறவங்களாம் திருந்துறவங்களாக தான் நம்ம காமிச்சுக்கிறோம். ஆனால் உண்மையிலே திருந்துறோமா? அதுதான் கேள்வி. இங்கே உட்காந்துக்கிட்டு கேட்டு கொஞ்சத்தை கேட்டுகிட்டே கீழ்ப்படியில்லைன்னா, ரொம்ப கேட்டால் எனக்கு உங்கள் சபையில் கேள்வி ஆகிறதுன்படியே நியாய தீர்ப்புன்னு எழுதியிருக்கு. அதிகமாக கேட்டும் கீழ்ப்படியில்லைன்னா தண்டனையே அதிகமாக இருக்கும். பைபிள் அப்படி தான் இருக்குது. அறியாமையில் உள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்தார். இப்பொழுதோ எல்லா மனிதர்களும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்புகிறார். கொஞ்சம் கேட்டவங்களுக்கு கொஞ்சம் அடி, ரொம்ப கேட்டவங்களுக்கு ரொம்ப அடி. அவர்கள் சபையில் கேள்வி ஆனதின்படியே அவர்களுக்கு நியாய தீர்ப்பு எழுதியிருக்கு. சரி, 25வது அதிகாரம் 12வது வசனம் வாசிச்சிட்டிங்களா? 25:12. ஞானமுள்ளவன் உன்னை எச்சரித்தால் அது தங்க மோதிரங்களை விடவும் சுத்தமான தங்கத்தால் செய்த நகைகளை விடவும் மதிப்புள்ளது. வாசிங்க. Like an earring of gold and an ornament of fine gold is a wise reprover to a listening ear. கேட்கிற செவி உள்ளவனுக்கு ஞானமாய் புத்தி சொல்லுகிறவன். எனக்கே அநேக நேரங்களில் ஞானமாக புத்தி சொல்ல தெரியல. சில நேரங்களில் ஞானமாக பேசுவேன், சில நேரங்களில் ஞானம் இல்லாமல் பேசிடுவேன். ஏன்னா நம்ம 2 தரப்பினரும் மனம் திரும்ப வேண்டியிருக்கு. அப்படின்னா எனக்கு ஆலோசனை தேவையாக இருக்கிறது, நான் மனம் திரும்ப வேண்டிய பகுதியும் இருக்கிறது. அதே மாதிரி கேட்கிறவர்களும் மனம் திரும்ப வேண்டிய பகுதி இருக்கிறது. நம்ம எல்லாருமே ஒரு நேரங்களில் புத்திமதி சொல்லுகிறவர்களாக இருப்போம், இன்னொரு நேரத்தில் புத்திமதி கேட்கிறவர்களாக இருப்போம். நம்ம யாரும் நிரந்தரமாக நான் நீதிமான், நான் ஞானவான், நான் எப்போதுமே புத்தி சொல்லிக்கிட்டு தான் இருப்பேன் அப்படின்னு இல்லை. புத்தி சொல்லுகிறவர்களுக்கும் புத்திமதி வேண்டியதாக இருக்கிறது. ஓடமும் ஒரு நாள் என்ன செய்யும்? வண்டியில் ஏறும், வண்டியும் ஒரு நாள் ஓடத்தில் ஏறும். ஏன்னா
எல்லாமே நாம் யாருமே வந்து பெர்ஃபெக்ட் கிடையாது. அதனால் பேசுகிற எனக்கும் ஆலோசனை வேண்டியிருக்கு, ஆலோசனை கொடுக்குறவர்களுக்கும் ஒரு சில நேரத்தில் ஆலோசனை தேவைப்படும். அதனால தான் நீ எப்படி புத்தி சொல்லணும்னு எழுதியிருக்கு. நம்ம இன்னும் ஞானமாக புத்தி சொல்ல தெரியலனாக்கும், ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யுங்க, எங்களுக்கு ஞானமாக பேச தெரியல அப்படின்னு நம்ம தாழ்மையாக இருக்கணும். 25வது அதிகாரம் 12 வாசிச்சாச்சு. இப்போ 27வது அதிகாரம் 5, 6 வாசிங்க. அப்படியே வரிசையாக அடுத்தது 27 பாருங்கள். நீதிமொழிகளில் எவ்வளவா இந்த காரியத்தை திரும்ப திரும்ப வாசிக்கிறோம். 5, 6 வாசிங்க. வெளிப்படையான விமர்சனமானது மறைத்து வைக்கப்படும் அன்பை விட சிறந்தது. உனது நண்பன் சில நேரங்களில் உன்னை புண்படுத்தலாம். நல்லா கவனிங்க. உனது நண்பன், உன்னை நேசிக்கிறவன் சில நேரங்களில் உன்னை புண்படுத்தி விடலாம், ஆனால் அதை விரும்பி செய்யவில்லை. அவர்கள் புண்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் செய்வதில்லை. அவருடைய நோக்கம் நல்ல நோக்கம். அவர்களுடைய நண்பர்கள் உன்னுடைய நலன் விரும்பிகள், நீ நல்லா இருக்கணும்னு சொல்றாங்க. ஆனால் அது சில நேரங்களில் உன்னை புண்படுத்தி விடலாம். அது ஒருவேளை உண்மைக்கு புறம்பா இருக்கலாம், அல்லது உன்னை புரிந்து கொள்ளாமல் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு சொல்லலாம். ஆனால் அதை விரும்பி செய்யவில்லை. எதிரியோ வித்தியாசமானவன். அவன் உன்னிடம் கருணையோடு இருந்தாலும் காயப்படுத்தவே விரும்புவான். இது இங்கிலீஷில் எழுதியிருக்கு, faithful are the wounds of a friend, but deceitful are the kisses of an enemy. நம்முடைய தமிழ் மொழிபெயர்ப்பில் வாசிங்க அதை. 27வது அதிகாரம் 5, 6 வசனம். நீதிமொழிகள் 27, 5, 6 தமிழ் மொழிபெயர்ப்பில் வாசிங்க. மறைவான சிநேகத்தை பார்க்கிலும் வெளிப்படையான கடிந்து கொள்ளுதல் நல்லது. அப்புறம் 6வது வசனம். சிநேகிதன் அடிக்கும் அடிகள் உண்மையானவைகள், சத்துரு இடும் முத்தங்களோ வஞ்சனை உள்ளவைகள். சிநேகிதன் உன்னை அடிக்கிறது மாதிரி இருக்கலாம், ஆனால் அது உண்மையானது. ஏன்னா அவன் உண்மையில உள்ள நல்ல நோக்கத்தில் சொல்லுகிறான். ஆனால் சத்துரு, உன்னை பகைக்கிறவன் நயவஞ்சகமாக பேசுவான், இனிக்க பேசுவான். உலகத்தில் ஒரு பழமொழி உண்டு, சிரிக்க சிரிக்க பேசுகிறவர்கள் சீரழிய பேசுகிறார்கள், அழுக பேசுகிறவர்கள் ஆதரிக்க பேசுகிறான்னு சொல்லுவாங்க. நீ வந்து ஒருத்தர் உனக்கு புத்திமதி சொல்லும்போது அழுகிறது மாதிரி இருக்கும், ஆனால் அவங்களுடைய நோக்கம் உன்னை ஆதரிக்கிறது. ஆனால் உன்னை சிரிக்க வைக்கிறது மாதிரி வந்து ரொம்ப அப்படியே பேசிட்டு இருப்பாங்க, ரொம்ப உன்னை ப்ளீஸ் பண்ணி பேசுவாங்க. நம்முடைய மூத்த சோர் சொல்லி ஒருவரோட கேள்வி கேட்டிருக்கேன், யாராவது வந்து என்னை ப்ளீஸ் பண்ணி பேசிக்கிட்டே இருந்தாங்கன்னாக்கும் அவர்கள் என் கால்களுக்கு விளைவு இருக்கிறவர்கள். தே வாண்ட் சம்திங் ஃப்ரம் மீ. என்னிடத்துலேருந்து எதை ஒன்று அடைகிறதுக்காக அவங்க என்னை ப்ளீஸ் பண்ணுறாங்கன்னு எடுத்துக்கிடுவேன். அமர்மையானவர்களே, நம்ம எப்போதுமே நம்மளை ப்ளீஸ் பண்ணுறவங்க, நம்மளை புகழ்கிறவங்க, முகஸ்துதி செய்கிறவர்கள், முகத்துக்கு முன்னாடி நம்ம புகழ்ந்து பேசுகிறவர்கள். எல்லா நேரத்துலையும் முகத்துக்கு முன்னாடி புகழ்ந்து பேசுகிற தப்புன்னு நான் சொல்லவில்லை, என்கரேஜ் பண்ணுறதுக்காக கூட சொல்லலாம். ஆனாலும் கூட முகஸ்துதி செய்கிறவர்கள் இருதயத்துக்குள்ளே ஒரு வஞ்சனையான ஒரு நோக்கங்களை மறைத்து வைத்திருப்பார்கள். ஆனால் நண்பனோ நேருக்கு நேரம் அடிக்கிற மாதிரி கூட பேசலாம், என்னடா மடத்தனமாக இப்படி பண்ணிட்ட அப்படின்னு சொல்லுவான். ஆனால் அவன் நல்லதுக்காக சொல்கிறான். இதை நம்ம புரிந்து கொண்டோம்னா நம்ம ஞானவான்கள், நம்ம புரிந்து கொள்ளலைன்னா நம்ம முட்டாள்கள் அல்லது துர்குணங்கள், பொல்லாதவர்கள். சரி, அடுத்த வசனம் 28, 23. நீதிமொழிகள் 28, 23வது வசனம். ஒருவன் செய்கிற தவறை சுட்டிக்காட்டி அவனுக்கு உதவி செய்தால் பிற்காலத்தில் உன்னோடு மகிழ்ச்சியாக இருப்பான். எப்பொழுதும் மென்மையான வார்த்தைகளையே பேசுவதை விட இது நல்லது. பாருங்க, ஒருவன் செய்கிற தவறை சுட்டி காட்டி அவனுக்கு உதவி செய்தால் பிற்காலத்தில் உன்னோடு மகிழ்ச்சியாக இருப்பான். அவன் நல்லவனாக இருந்தால் தான் நான் மகிழ்ச்சியாக இருப்பான், இல்லைன்னா நிரந்தரமாக பகைச்சிருவான். அவங்க வந்து நல்லவங்களாக வாழ விரும்புகிறவங்க, ஞானவான்களாக வாழ விரும்புகிறவங்க இந்த சங்கீதக்காரனை போல் சொல்லுவாங்க, நீதிமான் தயவாக என்னை குட்டி எனக்கு சொல்லட்டும், அது என் தலைக்கு எண்ணெய் பூசினது போல் இருக்கும். நான் பிற்காலத்தில் நரகாக்கினிக்கு பாத்திரமான போகாதபடிக்கு இப்பொழுதே என்னை காப்பாற்றுகிறவன் எனக்கு நல்லவன் என்று நினைத்தால் நல்லது. அவன் புத்திமதியை ஏற்றுக்கொள்வான். அவனோ மூடன் அல்லது பெருமையுள்ளவன், அவன் பரியாசக்காரன். அவனுக்கு புத்திமதிங்கிறதெல்லாம் விருப்பமே கிடையாது. அவன்கிட்ட போய் நீ பேசாதப்பா, நீ புத்தி சொல்லாதப்பா, விட்டுரு. அதான் அர்த்தம், விட்டுரு, அவன்கிட்ட பேச வேண்டாம். நீ ஞானவானாக இருந்தால் விட்டுரு. அவன் உன் சகோதரனாக இருந்தால் எப்படியும் அவன் மோசம் போகாதபடி அவனை கடிந்து கொள்ள வேண்டும். அவன் என்னை சகோதரனாக நினைக்கலைன்னா நான் நினைக்கிறேன் சகோதரனா, ஆனால் அவர் வந்து என்னை சகோதரனாக நினைக்கல, அந்த சகோதரி உங்களை சகோதரியாக நினைக்கல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ண முடியும்? ஜெபம் பண்ணிட்டு விடுறத தவிர வழியே கிடையாது. வருத்தமாக இருக்கும். ஐயோ, யூதாஸ் காரியத்துக்கிட்ட ஆண்டவர் சொன்னார், முதல்ல காயின்ட்ட தேவன் பேசினார், நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ. காயினுக்கு தேவன் சொன்னார், பாவம் உன் வாசப்படியில் படுத்திருக்கும்பா, நன்மை செய்தால் மேன்மை இல்லையா, ஏன் அவன் முகநாடி வேறுபட்டது அப்படின்னு சொன்னார். அவன் தெரிந்தலையே.
கடைசியில் என்ன, அவனுக்கு ஒரு சாபத்தை வாங்கிட்டு துரத்தப்பட்டான். அதுதான். ஸோ நாம் கடிந்து கொள்ளுதலை நாம் ஒரு காலம் அலட்சியம் பண்ணக்கூடாது. நம்ம நேசிக்கிறவர்கள் தான் நம்மளுக்கு கடிந்து கொண்டு புத்தி சொல்லுவாங்க. ஒருவேளை நம்முடைய நலனில் அக்கறை இல்லாதவங்க பேசினா அதை நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியதில்லை. நம்ம நேசிக்கிறவர்கள் சகோதரர்கள் புத்திமதி சொன்னால் அது அப்போதைக்கு கடினமாகவே இருந்தாலும் கூட ரிசீவ் இட், ஹீட் இது இன்ஸ்ட்ரக்ஷன், அதான் எழுதியிருக்கு. சரி, அடுத்து வாசிங்க. அதுக்கு அடுத்தது பிரசங்கியினுடைய புஸ்தகம் 7வது அதிகாரம் 5வது வசனம். பிரசங்கி 7:5. ஞானமுள்ளவனால் விமர்சிக்கப்படுவது அறிவற்றவர்களால் புகழப்படுவதை விட நல்லது. பார்த்தீங்களா? ஞானமுள்ளவர்களால் விமர்சிக்கப்படுவது அறிவற்றவர்களால் புகழப்படுவதை விட நல்லது. அறிவற்றவர்களின் சிரிப்பு பயனற்றது, அது பானையின் கீழே எரியும் முட்களை போன்றது. நம்ம தமிழ் சாதாரண மொழிபெயர்ப்பு வாசிங்க. ஒருவன் மூடரின் பாட்டை கேட்பதிலும் ஞானியின் கடிந்து கொள்ளுதலை கேட்பது நலம். நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னாக்கும் உலகத்தில் தெய்வமேம்பாங்க. நான் ஒரு காலத்தில் ஒரு இது கேள்விப்பட்டேன், படித்தேன். நான் படிக்கும்போது நான் அந்த காலத்தில் படித்தாலும் சில நேரம் ஞாபகம் வருது, இப்போ உள்ளதெல்லாம் சில இது மறந்து போயிடுது. ஒரு புலவர் போய் ஒரு அரசன்ட்ட போய், அந்த காலங்களில் புலவர்கள் போய் அரசர்கள்ட்ட புகழ்ந்து பாடல்கள் பாடுவாங்க. அவங்க புலப்பே தான் புகழ்ந்து பாடுவாங்க. அவங்க ஏதாவது இவருக்கு பரிசு விடுன்னு சொல்லுவாங்க. ஒரு புலவர் போய் ஒரு அரசனை ரொம்ப மிஞ்சி புகழ்ந்து முகஸ்துதியாய் பாடிக்கொண்டிருந்தாராம். அவர் ஒவ்வொரு பாட்டை பாடும் பொழுதும் அந்த அரசர் கூப்பிட்டு, யார் இங்கே, அவருக்கு ஒரு பொற்கிளி கொண்டு 50 வெள்ளிக்காசை கொண்டு கொடு, அவருக்கு அதை கொடு இதை கொடுன்னு ஒவ்வொரு பரிசாக சொல்லிகிட்டே இருந்தாராம். ஆனால் ஒன்றுமே வரல. அவங்க யார் எங்கேன்னா வருவாங்க, அவருக்கு 50 வெள்ளிக்காசை கொடு, 100 வெள்ளிக்காசை கொடு, பொற்கலசத்தை கொடு, அதை கொடு இதை கொடுனா கேட்டுட்டு போயிடுவாங்க, திருப்பி வரமாட்டாங்க. புலவரும் பார்த்தாரு, என்னடா எல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கார் மன்னர், நிறைய குமிஞ்சிக்கிட்டே போது ஒன்றும் வர காணமேன்னு. கடைசியில் புலவர் கேட்பாராம், மன்னரே அப்போ நான் கிளம்பிட்டுமான்னு. போய் வாருங்கள், நீங்கள் அப்போ சொன்ன இந்த பரிசுகள்லாம் அப்படின்னு. அட, எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கும்படிக்கு நீர் 4 வார்த்தையை சொன்னீர், உமக்கு மகிழ்ச்சியாக இருக்கும்படி நானும் 4 வார்த்தை சொன்னேன், போய் வரும். என்னை சந்தோஷப்படுத்திருக்கா நீ 4 பொய்யை சொன்ன, உன்னே சந்தோஷப்படுத்திருக்கா 4 பொய்யை சொன்னேன், போயிட்டு வாங்க ஏன்னு சொல்லிட்டு போயிட்டார மன்னர். ஆக முகஸ்துதி செய்கிறவர்களுடைய, அதாவது உண்மைக்கு புறம்பான வார்த்தைகளை சொல்லி முகஸ்துதி சொல்கிறத ஒரு காலம் ஏற்றுக்கொள்ளவே கூடாது. நான்லாம் என்னை வச்சுக்கிட்டு கூட சில இடங்களில் கூட்டி குறைச்சி மிகைப்படுத்தியெல்லாம் பேசுவாங்க. நான் இந்த காலத்தில் வாங்கி இந்த காலத்தில் விட்டுருவேன். அதை நான் ஏற்றுக்கொள்ளவே மாட்டேன். அப்படி புகழ்கிறது எனக்கு பிடிக்கவும் செய்யாது, எனக்கு வருத்தமாக கூட இருக்கும். என்ன, ஏன்னா உண்மை இல்லாததை அவங்க சொல்லி அதனால் என்ன பிரயோஜனம்? தேவன் அந்த வார்த்தையை சொல்லுவாரா? நான் அப்படி தான் யோசிக்கிறது உண்டு. இந்த வார்த்தையை தேவன் சொல்லுவாரா? என்னுடைய உள்ளும் புறமும் அறிந்திருக்கிறேன், என் அந்தரங்கங்களை அறிந்திருக்கிற தேவன் சொல்லுவாரா? அப்போ உண்மை இல்லாத ஒருவர் சொல்லி மெச்சிக்கொள்ளும்போது அதில் சந்தோஷப்பட்டு என்ன பிரயோஜனம்? அது உண்மை இல்லை. 4 பேருக்கு முன்னாடி நம்மளை புகழ்ந்து பேசுறதுனால என்னை பார்த்தீங்களா தூக்கி விட்டுக்கிட்டா, உண்மை என்னவோ அதுதான் உண்மை. உண்மை தான் நிலைத்து நிற்கும். ஸோ உண்மை இல்லாத ஒருவர் சொல்லி நம்மளை புகழ்ந்து கொள்ளும்போது அதில் நம்ம சந்தோஷப்படவே கூடாது, அதை ஏற்றுக்கொள்ளவே கூடாது. அது உண்மையாகவே இருந்தாலும் கூட அந்த மகிமையை தேவனுக்கு கொடுப்பது தான் ஞானமும் தாழ்மையும். சரி, இப்பொழுது நீதிமொழிகள் 5வது அதிகாரம் 1வது வசனத்தையும் 7வது வசனத்தையும் வாசிங்க. நீதிமொழிகள் 5:1. என் மகனே, எனது ஞானமுள்ள போதனையை கவனமுடன் கேள், அறிவை பற்றிய என் வார்த்தைகளில் கவனம் செலுத்து. என் பிள்ளைகளே, இப்பொழுது நான் சொல்வதை கவனியுங்கள், நான் சொல்கின்றவற்றை மறந்து விடாதீர்கள். 11 இருந்து வாசிங்க. 11 இருந்து 14 வரைக்கும். 11 வேண்டாம், சரி, 11 இருந்து 14 வரைக்கும் வாசிங்க. நீதிமொழிகள் 5:11 முதல் 14 வரைக்கும். உன் வாழ்வின் முடிவில் நீ உனது செயலை குறித்து வருத்தப்படுவாய். உன் வாழ்க்கையை இப்படி நீ என்னுடைய ஆலோசனை நீ கேட்காவிட்டால், அங்கே கேளுங்கிறாரு, அப்படி கேட்காவிட்டால் என்ன நடக்கும் சொல்றாரு. உன் வாழ்வின் முடிவில் நீ வாசிங்க. உன் செயலை வாழ்வின் முடிவில் நீ உனது செயலை குறித்து வருத்தப்படுவாய். உன் வாழ்க்கையை நீயே அழித்துக் கொள்கிறாய். ஆரோக்கியமும் உனக்கு சொந்தமான அனைத்தும் அழியும். பிறகு நீ, நான் ஏன் என் பெற்றோர்கள் சொன்னதை கேட்காமல் போனேன், என் போதகர்கள் சொன்னதை ஏன் கேட்காமல் போனேன், நான் ஒழுக்கமாய் இருக்க மறுத்தேன், நான் திருத்தப்பட மறுத்தேன், இப்போது ஏறக்குறைய எல்லாவித பிரச்சனைகளிலும் அகப்பட்ட எனக்கு நேர்ந்த அவமானத்தை ஜனங்கள் அனைவரும் பார்க்கின்றனர் என்று சொல்லுவாய்.
ஆரம்பத்திலேயே வந்து சின்ன சின்ன விஷயங்கள்லேயே புத்திமதி சொல்லும்போது ஏற்றுக்கொண்டா அவங்க அடுத்தடுத்து சொல்லுவாங்க, நம்ம திருத்திக்கலாம். நம்ம புத்திமதி சொல்லும்போது அவங்கள 2 போட்டு போயா நீ என்ன எனக்கு சொல்கிறேன்னு சொல்கிறோம். ஒருத்தருமே புத்தி சொல்ல மாட்டாங்க. கடைசியில் என்ன இருக்க மோசமான நிலைமைக்கு போவோம். ஒருத்தர் நம்மகிட்ட நெருங்கி வரவே மாட்டாங்க. கடைசியில் எல்லா விதத்திலும் மோசமான ஒரு சாட்சியை பெற்று அசிங்கப்படும் போது, அவமானப்படும் போது, ஐயோ நான் அப்பொழுதே இந்த புத்திமதியில் கேட்டிருந்தா, அப்பொழுதே என் மனைவி சொன்னதை கேட்டிருந்தா, என்னுடைய புருஷன் சொன்னதை கேட்டிருந்தா, என்னுடைய சபையில் உள்ள சகோதரர்கள் சொன்னதை கேட்டிருந்தா, இப்போ நான் இப்படி அசிங்கப்பட்டிருக்க வேண்டியதில்லையே, அவமானப்பட்டிருக்க வேண்டியதில்லையே அப்படின்னு நினைப்போம். ஆனால் இப்போ உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது. நீ அழுவாய் புலம்புவாய். யூதாஸ் காரியத்தை அப்போ கடைசியாக மனம் திரும்ப தான் செஞ்சார், மனம் வருந்தினார். ஆனால் அவர் திருந்தி ஆண்டவர்கிட்ட வரவே இல்லை. ஏன்னா அவர் ஏற்றுக்கொள்வாருங்கிற விசுவாசமும் அவர்கிட்ட இல்லை. கடைசியில் அவர் நாண்டு கொண்டு செத்தான், அவ்வளோதான். அவர் சொன்னாரா? சொன்னார், கேட்கல. அதே மாதிரி காயின்ட்ட தேவன் சொன்னாரா? சொன்னார், அவன் கேட்கவில்லை. ஸோ ஆலோசனையை அசட்டை பண்ணுனா அதனுடைய முடிவு என்னன்னா, பின்னாடி நீ துக்கப்படுவாய், கலங்குவாய், அவமானப்படுவாய், அப்பொழுது நீ கதறுவாய். ஆனால் அதிலிருந்து மீளவே முடியாது. இன்னும் அருமையானவர்களே, நாம் வந்து இதில் இன்னொன்று பாருங்கள், கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரம் 1வது வசனம். எப்படி புத்திமதி சொல்லணும் அப்படின்னு எழுதியிருக்கு பாருங்கள். புத்திமதி சொல்லுகிறவர்கள் எப்படி இருக்கணும்னு எழுதியிருக்கு. சகோதர சகோதரிகளே, உங்கள் குழுவில் உள்ள ஒருவன் தவறு செய்யலாம். ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள் அவனிடம் போக வேண்டும். அவன் நல்ல வழிக்கு வர சாந்தத்தோடு உதவ வேண்டும். ஆனால் கவனமாக இருங்கள், நீங்கள் பாவம் செய்ய தூண்டப்படலாம். பாருங்க எவ்வளோ அருமையாக தேவனுடைய வார்த்தை இருக்கு பாருங்க. உங்களுடைய சபையில் உள்ள அல்லது சகோதரர்கள் யாராவது, பிரதரன், ஈவன் இஃப் எனிஒன் இஸ் காட் இன் எனி ட்ரெஸ்பாஸ், யூ ஹூ ஆர் ஸ்பிரிச்சுவல், ஆவிக்குரியவர்களாகி நீங்கள், ரெஸ்டோர் சச் அ ஒன் இன் எ ஸ்பிரிட் ஆஃப் ஜென்டில்னஸ். இதுதான் எப்படி புத்தி சொல்ல வேண்டும். அங்கே சங்கீதம் 145 வாட்சோம், 141:5 வாட்சோம். தயவாய் கொட்டட்டும், ஆனால் தயவாக கொட்டட்டும். கொட்டும்போது பார்த்துருக்கீங்களா, சில டீச்சர்ஸ்லாம் சின்ன பிள்ளைங்களா அந்த காலத்தில், இப்போல்லாம் டீச்சர் கொட்டுறாங்களான்னு தெரியல. ஏன்னா கொட்டி கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு கொட்டு விழுந்துடும். அந்த காலத்துலலாம் என்ன செய்வாங்கன்னாக்கா, கொட்டுறா அப்படிம்பாங்க. இவன் ஏன்னா இந்த பேட்டை சொல்லி அவனை கொட்ட சொல்லுவாங்க, அந்த பேட்டை சொல்லி இவனை கொட்ட சொல்லுவாங்க. அதை கொட்டுறேன் வந்து நாளைக்கு இவன் நம்மளை கொட்ட வேண்டிய இருந்தால் இருக்குன்னு பார்த்து கொட்டுறவனே இருப்பான். சில நேரம் வந்து இதாண்டா சான்ஸ்னு ஓங்கி வச்சிருவான். அவன் நினச்சிக்கிட்டு இருப்பான், இரு இன்னொரு நாளைக்கு எனக்கு சான்ஸ் கிடைக்கும், அவன் சேர்த்து இவனை வச்சிருவான். ஸோ கொட்டுறதுலையும் தயவாய் கொட்டுறது வேறு, சும்மா அப்படி லேசாக அப்படி கொட்டுறதுக்கும் சும்மா சேர்த்து வச்சு ஒரு போட்டுறது மாதிரிக்கே. ஆக நம்ம புத்தி சொல்லும் போதும் நாம் வந்து தயவாக சொல்லணும், வித் அ ஸ்பிரிட் ஆஃப் ஜென்டில்னஸ். அப்போ புத்திமதி சொல்கிறதுக்கான ஆலோசனையும் பைபிள் எழுதியிருக்கு. புத்திமதியை நீ கேட்கணும்னு எழுதியிருக்கு, புத்திமதி எப்படி சொல்லணும்னு எழுதியிருக்கு. எனவே வேதம் இருபுறமும் கற்குள்ள ஒரு பட்டயம். சரி, இப்போ பாருங்கள், ஒரு சிலர் வந்து அந்தரங்கத்தில் பாவம் செய்கிறாங்க, தனிமையில் புத்தி சொல்கிறோம். ஒரு சிலர் வந்து எல்லாருக்கும் முன்பாக தவறு செய்கிறாங்க. அந்த தவறை வந்து எப்படி கண்டிக்கணும்னு வேதம் சொல்லுது பாருங்கள். 1 தீமோத்தேயு 5வது அதிகாரம் 20வது வசனம். பாவம் செய்பவர்களை கண்டிக்க வேண்டும், அதுவும் சபைக்கு முன்னால் மற்றவர்களுக்கும் எச்சரிக்கையாக இருக்கும்படி கண்டிக்க வேண்டும். Those who continue in sin rebuke in the presence of all, so that the rest also will be fearful of sinning. எல்லாருக்கும் முன்பாக கடிந்து கொள்ளுகிறவர்களை, எல்லாருக்கும் பயம் உண்டாகும்படிக்கு நீ வெளியரங்கமாக எல்லாருக்கும் முன்பாக கடிந்து கொள். பாருங்க, those who continue in sin rebuke in the presence of all. அதுவும் விசேஷமாக மூப்பர்கள் அங்கே எழுதியிருப்பாருங்க மேலே. மூப்பர்கள் மேலே உள்ள குற்றச்சாட்டுகளை 2-3 சாட்சி இல்லாமல் நீ ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அப்படியே அது உண்மை என்று தெரிந்தால் rebuke them in the presence of all. ஏன்னா அப்போ தான் மற்றவங்களுக்கும் பயம் உண்டாகும் அப்படின்னு எழுதியிருக்கு. அப்போ நான் முதல்ல சொன்னது மாதிரிக்க, உலகத்தில் அழுக்கு வெட்டிக்காரன் அடி வெள்ளை வெட்டிக்காரன் பயப்படணும் எழுதியிருக்கு. இங்கே என்ன எழுதியிருக்கு? மூப்பன அடி அல்லது பப்ளிக்காக தப்பு பண்ணுறவன அடி எல்லாரும் பயப்படுவாங்க. அடியே அப்பா அவருக்கே எந்த அடினா நமக்கு எந்த அடி விழுகும்? வெள்ளை வெட்டிக்காரனுக்கு அடி விழுந்தா அழுக்கு வெட்டிக்காரன் ஐயோ அப்பா இவ்வளோ பெரிய ஆளுக்கு எந்த அடி விழுது, நமக்கு என்ன அடி விழுகும், ஓடியே போயிடுவான். இதுதான் பைபிள் உலகத்தை தலைகீழாய் மாற்றுறவர்கள். நேர்மையானவர்களே, இந்த வார்த்தைகளெல்லாம் வந்து ஏதோ குற்றப்படுத்துறதுக்காக நம்ம சொல்கிறது போல் எடுத்துக்கொள்ள வேண்டாம். நாம் வந்து நம்மளை வந்து தேவன் வந்து பிள்ளைகளை போல் நினச்சா, எபிரேயர் 12 அப்படி தான் எழுதியிருக்கு. ஒரு தகப்பன் வந்து தன்னுடைய பிள்ளைகளை சிட்சிப்பான், அவன் பின்னாடி கெட்டு போகக்கூடாதுங்கிறதுக்காக. அந்த சிட்சையை ஏற்றுக்கொண்டால் அவன் இந்த பிள்ளை திருந்துவான், அது அவனுக்கு நல்லது. அந்த சிற்றையை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அவன் நெடுக போய் தண்டிக்கப்படுவான்.
சில பேர் வந்து தப்பு வந்து சபைக்கு தெரிஞ்சிடக்கூடாது, சகோதரர்களுக்கு தெரிஞ்சிடக்கூடாது, அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சிடக்கூடாது, புருஷனுக்கு தெரிஞ்சிடக்கூடாது, மனைவிக்கு தெரிஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படி மறைக்க விரும்புவார்கள். பைபிள் எழுதிக்கு தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். நாம் எப்படி இருக்கிறோம்? இப்போ இந்த வேத வசனத்தின் அடிப்படையில் நம்மளை நியாயந்திருத்து பார்ப்போம். அடுத்தல தீர்க்க வேண்டாம், இது அவங்களுக்கு இவங்களுக்கெல்லாம் சொல்ல வேண்டாம். நான் ஆண்டவரே மற்றவர்கள் புத்தி சொல்லும்போது நான் வந்து அவர்களுடைய பரியாசம் பண்ணுகிறேனா, அல்லது அவர்களை அசட்டை பண்ணுகிறேனா, அல்லது அவர்களை குறித்து என் இருதயத்தில் ஒரு கசப்பை வைத்துக் கொள்கிறேனா, அல்லது அவருடைய ஆலோசனையை நான் ஏற்றுக்கொள்கிறேனா, ஒருவேளை அவரிடத்தில் நான் சண்டை போடுகிறேனா, ரிபல்லியன். இதெல்லாம் நம்ம நியாயந்தீர்த்து பார்க்கறதுக்காக தான் தேவன் நம்மோடு கூட பேசுகிறார். தேவனுடைய வார்த்தையை கேட்டு மனம் திரும்புகிறவர்கள் பாக்கியவான்கள். மனம் திரும்புவோம். கடைசி காலத்தில் போய் பின்னாடி அவமானப்பட்டோ அசிங்கப்பட்டோ அல்லது தண்டிக்கப்பட்டோ போகாதபடிக்கு இந்த உலகத்திலேயே தேவனுடைய வார்த்தையை கேட்டு மனம் திரும்புகிற பாக்கியவான்கள். தேவன் நமக்கு நேராக பேசுகிறாருன்னா போதக சிக்ஷை, அதுதான் ஜீவ வழி. போதக சிக்ஷையே போதனையின் மூலமாக ஒரு சிக்ஷை நம்மை கடிந்து கொண்டு புத்தி சொல்கிறவர்கள் போதக சிக்ஷை, அது ஜீவனுக்கு போகிறதான வழி. அதை நாம் அசட்டை பண்ணினோம் என்றால் நம்முடைய முடிவு ஒன்று தண்டனை அல்லது அவமானம். கர்த்தர் நம்முடைய கண்களை திறந்தல்வாராக. ஆமென்.